இந்த கயிறு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கயிறு அல்லது ஒரு காப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றார். தெய்வத்தை வேண்டிக் கொண்டுங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அப்போ அந்த கயிற்றின் மூலமாக அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது என் அருகிலேயே இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையானது இவரிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. அதாவது அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ளாக இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனை நான் தினந்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுபவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அவசியம் இல்லை. ஒருவனுக்கு பயம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? இறைவன் நம் அருகிலே இல்லை என்று எண்ணும் பொழுதுதான் பயம் என்பதே வருகிறது. அது போன்ற மனிதர்களுக்கு இறைவன் இந்த கயிற்றின் மூலமாக என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதுதான் இந்த காப்பு என்பது. அதனாலதான் அதுக்கு காப்புன்னே சொல்றார். அது வந்து எப்படி வடமொழியில எப்படி சொல்லுவான்னா ரக்ஷ அப்படின்னு சொல்லுவா, ரக்ஷா பந்தனம் அப்படின்னு கூட சொல்லுவா தெரியுமா? இப்படி அந்த ரக்ஷையை கட்டி விடுவதன் மூலமாக, அதனை பந்தனம் செய்வதன் மூலமாக நமக்கு ரக்ஷான்னு சொன்னாலே நம்மை காக்கின்ற காப்பு, அதாவது பாதுகாப்பு என்றே புரிந்து கொள்ளலாம்.